ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எனக்கு. அ இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள். உலகெங்கிலும் வாழக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில பலன்கள் குடுக்கப் போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு, அதாவது ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ராகு, கேது, குரு, சனி இவங்கலாம் ஆண்டு கிரகங்கள். ஒவ்வொரு ராசியிலும் இன்னும் அதிகமான காலங்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள். இவங்களோட நிலை என்னவா இருக்கு? இது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் குடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, குருவுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தன்னுடைய உச்ச பலம் பெறக்கூடிய வீடான கடக ராசிக்குள்ள வரப்போறாரு. ஸோ குரு உச்ச பலம் பெறதில 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி பலம் பெறதில என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான் இங்கே இருக்கிறதுலே முழு சுபகிரகம்னு சொல்கிறது குருவை தான் சொல்லுவோம். ஸோ முழு சுபகிரகமான குரு பகவான் ஒரு உச்ச பலம் அவர் தனிச்சு சுய பலத்தோடு நிற்க போகிறார் இல்லையா? ஸோ அவர் ஒரு நல்லவங்க பலமாக இருந்தால் அந்த ஊருக்கே நல்லது அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே நல்லது நம்ம குரு பகவான் உச்சம் பலம் அடைகிறது. ஸோ அந்த வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்கள் கொடுக்க போது நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குறேன். அறிவுத்திறனுக்கு பெயர் போன, வணிகத்திறனுக்கு பெயர் போன ராசிக்காரர்கள் யாருன்னா, நம்ம அப்படி ஸ்ட்ராங்காக சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்கள்னு. மிதுன ராசி பார்த்திங்கன்னா, புதனுடைய அம்சத்தில் வரக்கூடிய ராசி. இந்த புதனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபவ ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிச்சயமாக சொல்லணும்னா, உள்ளபடியே உங்களுக்கு தொழில் சார்ந்து பல வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குது. அதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்பீங்க, அங்கேருந்து வேலையை விட வேண்டிய சூழ்நிலை ஆண்டு துவக்கத்திலே ஏற்படும். அதை ஒட்டி நல்ல வேலைக்கு போக வேண்டிய கட்டாயமும் வந்துடும். நீங்கள் அது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வேலை போயிடுச்சின்னு வருத்தத்தில் இருந்துகிட்ருப்பீங்க. அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. வேலை இல்லாமல் நிறைய பேர் இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். இந்த ஆண்டு துவக்கத்திலே பார்த்திங்கன்னா, சித்திரை மாதமே நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சிரும். ஏப்ரல் மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இதை விட ரொம்ப சிறப்பான, நீங்கள் போன பின்னாடியே தெரியும், ஆகா நம்ம நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் வேலைக்கு அப்படின்னு ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னா, இந்த ஆண்டு துவக்கம் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீடான ரிஷப ராசியில் தான் இந்த ஆண்டு பிறப்பு நிகழுது. சித்திரை மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலை 8:35 அந்த நேரம் ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறப்பு நிகழுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பிறப்போட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, ராசி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கும்பராசி சதய நட்சத்திரம். உங்கள் ராசி 9ஆம் இடம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இணைவு பெற்றிருக்காங்க. பொதுவாக ராகுவும் சந்திரனும் இணைவு பெறது அவ்வளோ உகந்தது இல்லை. ஸோ இருந்தாலும் கூட இங்கே 9ஆம் இடத்துல சேர்ந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு தூங்குறதுனால குரு ராகு சந்திரன் இணைவு அப்படின்றது சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னு நான் சொல்லலை, புலிப்பாணி ஐயா சொல்கிறாங்க. 18 சித்தர்களில் ஒருத்தரான போகருடைய சீடரான நம்ம புலிப்பாணி அவர்களுடைய ஜோதிட நூலில் ராகு குரு சந்திரனுடைய இணைவு பற்றி சொல்லியிருக்கிறாரு. இந்த கிரகங்கள் எந்த வகையிலையாவது ஒரு நல்ல நிலையில் தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா, அந்த ஜாதகர் அந்த ராசிக்காரங்க நிச்சயமான முறையில் உலகாலும் சக்கரவர்த்தியாக வருவாங்க அப்படின்றது ஐயனுடைய வாக்கு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அமைப்போடு இந்த ஆண்டு துவங்குது. மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறீங்க. அங்கே நீங்கள் ராஜாவாக இருக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். அது போக லாபஸ்தானம் ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்குங்க இந்த ஆண்டு. உங்களுடைய அந்த ஆண்டு துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா, துவக்கம் சரியாக இருந்தால் அதோட பயணமும் நோக்கமும் வெற்றி ஆகுன்ற அடிப்படையில் இந்த ஆண்டு துவக்கம் பார்த்தீங்கன்னா, சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் அரசன். அவர் எங்கே இருக்காருன்னா லாபஸ்தானத்தில் மேச ராசியில் நிற்கிற நிலையில் தான் ஆண்டு துவங்கும். அந்த வகையில் சூரியன் உச்ச பலத்தில் இருக்கிற நேரத்தில் ஆண்டு துவங்குது. அதோட கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் ஒரு முரட்டுத்தனமான அரசன் எடுத்துக்கிட்டோம்னா, அவரை பக்குவப்படுத்துறது யாருன்னா சுக்கிரனோட இணைவு. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக அவர் சூரியனோட சேர்ந்துருக்கார். மேச ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சூரியன் சுக்கிரன் இணைவு லாபஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சனி 3 பேர் சேர்க்க. இதில் புதன் உங்கள் ராசிநாதன், சனி உங்களுடைய பாக்கியநாதன், செவ்வாய் உங்களுக்கு 6, 11 லாபஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். ஸோ இப்படி அற்புதமான கிரக கோச்சார நிலையோடு இந்த ஆண்டு துவங்குறதுனால இந்த ஆண்டு கண்டிப்பான முறையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் எண்ணம் என்னவோ அது ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த காலம் நடந்த இந்த தமிழ் புத்தாண்டில் துவங்கினதுலேருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிப்பான செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. கண்டிப்பான முறையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜென்மகுரு விலக போகுது. ஜென்மகுரு இந்த ஆண்டு துவங்கி அடுத்த மாதமே, அதாவது வைகாசி 12 நம்ம இங்கிலீஷுக்கு சொல்லணும்னா மே 26ஆம் தேதி
மே 26ஆம் தேதி உங்கள் ராசியிலேருந்து விலகி அவர் வந்து கடக ராசியில் வந்து அமர்ந்து உச்ச வீடு தான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து தன்னோட உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வர்றாரு. உங்களுடைய தனஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு தனக்காரகன் குருவே வர்றாரு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து உச்ச பலம் அடைகிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள்ட்ட பொருளாதாரத்தில் யானை பலம் உங்களுக்கு வந்துடும்னே சொல்லலாம். உங்கள் சொல்வாக்கு வெல்லும். ஏன்னா உங்களோட வாக்குஸ்தானம் அதுதானே. ஸோ அப்படிங்கும்போது இனிமேல் நீங்கள் சொல்கிற பேச்சு சார் சொன்னால் சரியாக இருக்குங்க, மேடம் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மையை வாக்குஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு கொடுக்க போகிறாரு. வாக்குஸ்தானத்தில் அமர்ற குரு அங்கேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்குது. இந்த ஆண்டு துவக்கத்தோட கிரக நிலைகளாகட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக மாற்றங்களாகட்டும், எல்லாமே உங்களுக்கு ஃபேவராகவே இருந்துட்டு இருக்கனால மிதுன ராசிக்காரர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முருக வழிபாடு, முருகனுடைய ஸ்தலங்களுக்கு பயணங்கள் போகிறது, அறுபடை வீடு போகிறது, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயங்களுக்கு போய் முருகனை வழிபட்டு வர்றது, இதெல்லாம் செய்துட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளும் நீங்கும், கடனும் நீங்கும், உடல் ரீதியான ஆரோக்கிய தொந்தரவுகள் எதாக இருந்தாலும் அதுவும் சரியாகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். முருகனை விடாமல் பிடிச்சிக்கோங்க. ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த ஆண்டு கோச்சார கிரக நிலைகளில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய சொந்த காலில், சொந்த நட்சத்திர காலில் நிற்க போகிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா வியாழன் சுபகிரகமான குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சுக்கிரன், அவரும் ஒரு முழு சுபகிரகம், குரு அம்சத்தில் இருக்கக்கூடியவர். அவர் மேஷ ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் சனி பகவான் நீதிமான், நியாயவான், அவர் வந்து எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கார். மீனத்தில் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரம் அது. அதே மாதிரி நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார், அது அவருடைய சொந்த நட்சத்திரம். அங்கே தான் சந்திரனும் இணைவுபட்டு சதய நட்சத்திரத்தில் சந்திரனுமே நிற்கிறார். ஸோ இது அதே மாதிரி இன்னொரு நிழல் கிரகமான கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்கக்கூடிய ஒரு வலுவான நிலையில் இந்த ஆண்டு துவங்கிறதுனால கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நல்ல பலன்களை வாரி தான் கொடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை வலிமையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அமைப்பு வந்து ரொம்ப அபூர்வமான அமைப்பு. எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு உன்னதமான, அது கிரகங்கள் செய்யக்கூடிய பலன்களை ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக கொடுக்க போகிறாங்கன்றது தான். இப்போ நம்ம பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கொடுக்கக்கூடிய பலன்கள் மல்டிப்புளாக இன்னும் வலுவாக ஆழமாக கிடைக்க போகுது அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறது. நல்ல விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள்ன்றது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆண்டு முழுதும் குரு சுபகிரகமான குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து நல்ல நிலையில் இருக்க போகிறார். குரு ஒருத்தர் உச்சம் பெற்றாலே போதும், உலகத்துக்கே நல்லதுன்ற அடிப்படையில் குருவுடைய பலம் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்க போகுதுன்றதுனாலையும் ஏனைய மற்ற கிரகங்களும் ஆண்டு கிரகங்களும் சிறப்பான யோக நிலையில் இருக்கிறதுனால இந்த பிராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த உன்னதமான யோகங்களை உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த ராஜயோக காலமாக இந்த ஆண்டு இருக்க போது எல்லோரும் எல்லா மக்களுக்கும் மனதில் அமைதியும் சந்தோஷமும் பெருக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போர் பதட்டம், சண்டை சச்சரவு, விலைவாசி உயர்வு, ஒவ்வொரு நாட்டுக்குள்ள சங்கடங்கள், போராட்டங்கள், உள்நாட்டுக்குள்ள பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே வந்து நிம்மதியும் சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்க சங்கடங்கள்லாம் தீர்ந்து நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை தூங்குவோம். கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷம் மகிழ்ந்து கொண்டாடுறதுக்கு தயாராகலாம். இதெல்லாம் தாண்டி கோச்சார கிரகங்கள் இந்த அளவுக்கு சிறப்பான நிலை இருக்குது. அதே பட்சத்தில் உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய தசாநாதன் யார், உங்களுடைய லக்னாதிபதி யார், தசா கிரகத்துக்கும் லக்னத்துக்கும் நட்பு கிரகமாக இருக்கா, பகை கிரகமாக இருக்கா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் எதிர்வரும் காலங்கள் எப்படி இருக்குது, இப்படின்றத பற்றி இன்னும் தனித்துவமான துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் சரியான தெளிவுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி இந்த புத்தாண்டு எல்லோரோட வாழ்விலையும் மகிழ்ச்சியையும் இறை அருளையும் கொடுத்து நம்மளை மேம்படுத்தும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு அதை நான் வாழ்த்தா தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.